கார்பன் பிரஷஸ், பிரஷ் ஹோல்டர்ஸ், கம்யூட்டேட்டருடைய மெயின்டெனன்ஸை பிராக்டிஸ் பண்ணுற இந்த செஷனுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இந்த செஷன்ல உங்களால டிசி மெஷின்ல இருக்க நேம் பிளேட்டை விவரிக்கவும், டிசி மெஷினை மேற்பார்வையிட்டு முன் பரிசோதனையிலேயே அதுல இருக்க குறைய கண்டுபிடிக்கவும், டிசி மெஷினை பிரிச்சு மறுசீரமைப்பு பண்ணவும், கார்பன் பிரஷஸ், பிரஷ் ஹோல்டர்ஸ், கம்யூட்டேட்டர் போன்ற டிசி மெஷினுடைய பாகங்களை பராமரித்து சர்வீஸ் பண்ணவும், டிசி மெஷினை திரும்பவும் ஒன்றிணைத்து சோதிக்கவும், டிசி மெஷினில் ஏதாவது குறைபாடு இருந்தால் அதை கண்டுபிடிக்கவும் தெரியும். கொடுக்கப்பட்டிருக்க டிசி மோட்டரில் இருக்க நேம் பிளேட்டை விளக்கி அதை குறித்து வச்சுக்கணும். டிசி மோட்டாரில் நேரடியாக கவனிக்கக்கூடியவை ஷாஃப்டோட சுழற்சி, தீயுக்கான அடையாளங்கள், பற்றி எரியும் வாசனை, சேதமடைந்த பாகங்கள் மற்றும் லூஸ் கனெக்ஷன்ஸ். இப்போ தகவல்களை அட்டவணையில பதிவு பண்ணணும். ஷாஃப்டோட சுழற்சி சுதந்திரமா இருக்கிறதா கண்டறியப்பட்டிருக்கு. ஆர்மேச்சர், ஃபீல்ட், கம்யூட்டேட்டர், பிரஷ் மற்றும் டெர்மினல் பிளாக்ல எரிஞ்சதுக்கான அறிகுறிகள் இருக்கு. இப்ப தீப்பிடிச்சதுக்கான அறிகுறி தென்படல. ஆர்மேச்சர், ஃபீல்ட், கம்யூட்டேட்டர், பிரஷ் மற்றும் டெர்மினல் பிளாக்கில் தீப்பிடிச்ச வாசனை கண்டறியப்பட்டிருக்கு. இப்போ தீப்பிடிச்ச வாசனை தென்படல. சேதமடைந்த பாகங்கள் எதுலையுமே கண்டறியப்படல. லூஸ் கனெக்ஷன் கண்டறியப்பட்டா கனெக்ஷனை டைட் பண்ணணும். இன்சுலேஷன் டெஸ்ட், ரெசிஸ்டன்ட் டெஸ்ட் மற்றும் கண்டினியூட்டி டெஸ்ட்டை செயல்படுத்துவது. இன்சுலேஷன் டெஸ்ட். இந்த சோதனை இன்சுலேஷன் டெஸ்ட்டுக்காக மெக்கரால மேற்கொள்ளப்பட்டது. வரைபடத்துல காட்டுற மாதிரி டெஸ்ட் ப்ரோப்ஸை டெர்மினல் பாக்ஸோட ஒவ்வொரு டெர்மினல்ஸுக்கும் ஃப்ரேம்ஸுக்கும் இடையில வச்சு இந்த டெஸ்ட்டை ஆரம்பிக்கணும். ரெசிஸ்டன்ஸ் டெஸ்ட். பக்கத்தில் இருக்க 2 கம்யூட்டேட்டர் பார்ல ஓம் மீட்டர் டெஸ்டரை கனெக்ட் பண்ணி ஷார்ட் ஆச்சா இல்லையான்னு, ஓப்பன் ஆச்சா இல்லையான்னு தெரிஞ்சுக்கணும். ஷார்ட் சர்க்கியூட் ஆயிருந்துச்சுன்னா மோட்டர் கம்மியான ரெசிஸ்டன்ஸை தான் காட்டும். ஓப்பன் சர்க்கியூட்னால மோட்டர் ஹை ரெசிஸ்டன்ஸை காட்டுது. சுருக்கமாக சொல்லணும்னா ஷார்ட் சர்க்கியூட் கம்மி ரெசிஸ்டன்ஸை காட்டுது, அப்புறம் ஓப்பன் சர்க்கியூட் ஹை ரெசிஸ்டன்ஸை காட்டுது. கண்டினியூட்டி டெஸ்ட். ஓம் மீட்டரை பயன்படுத்தி டெஸ்ட் ப்ராப்ஸை ஃபீல்ட் காயில் மற்றும் டெர்மினலில் கனெக்ட் பண்ணி கண்டினியூட்டி இருக்கா இல்லையான்னு உத்து கவனிக்கணும். அப்புறம் ஓம் மீட்டரை பயன்படுத்தி டெஸ்ட் ப்ராப்ஸை ஃபீல்டு காயில் டெர்மினலுக்கு கனெக்ட் பண்ணணும். ஃபீல்டு காயில் ரெசிஸ்டன்ஸ் அதிகமாக இருந்துச்சுன்னா ஃபீல்டு காயிலில் இருக்க ஓப்பன் சர்க்கியூட்டில் எந்த ரீடிங்கும் இருக்காது. அதே மாதிரி ஓம் மீட்டர் கம்மி ரெசிஸ்டன்ஸை காட்டுனுச்சுன்னா ஃபீல்டு காயில் கண்டினியூட்டியோட நல்லா இருக்குன்னு அர்த்தம். டிசி மெஷினுடைய பாகங்களை சர்வீஸ் செய்தல். கம்யூட்டேட்டர். இப்போ நம்ம டிசி மெஷினுடைய பாகங்களை எப்படி சர்வீஸ் பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். எர்த் டிஃபெக்டை தெரிஞ்சுக்கிறதுக்கு மெக்கரோட ஒரு லீடை ஷாஃப்ட்லையும் இன்னொரு லீடை கம்யூட்டேட்டர் பார்லையும் கனெக்ட் பண்ணணும். அதுங்களுக்கு இடையில இன்சுலேஷன் நல்லா இருந்தால் மீட்டர் ஹை ரெசிஸ்டன்ஸை ரீட் பண்ணும். இந்த படத்தில் காட்டப்பட்டிருக்க மாதிரியே நல்ல கண்டிஷனில் தான் இருக்கும். கம்யூட்டேட்டரை அதிகரிக்கப்பட்ட மைக்கா இன்சுலேஷனுக்காக செக் பண்ணணும். மைக்கா இன்சுலேஷன் அதிகரிச்சதுன்னா ஹாக்ஸா பிளேடை வச்சு மைக்கா இன்சுலேஷனை குறைக்கணும். இப்போ நம்ம வரைபடத்தில் காட்டப்பட்டிருக்க மாதிரி பிட்டிங்ஸ், ரிட்ஜஸ் மற்றும் அதிகமான பாருக்காக கம்யூட்டேட்டரை சர்வீஸ் பண்ணணும். லேத் மெஷினில் டேர்னிங் பண்ணுறதுனால கம்யூட்டேட்டரை ஸ்கின்னிங் பண்ணுறது மூலமாக ஹையர் பார்ஸை ரிமூவ் பண்ணலாம். ஷாஃப்டை ஸ்கின்னிங் பண்ணுறதுக்கு முன்னால் ஷாஃப்ட் சென்டர் ஆக்சுவல் கம்யூட்டேட்டர் சென்டரில் இருக்காங்கிறத பார்த்துக்கணும். வரைபடத்தில் பார்த்துட்டு இருக்கிற மாதிரி டயல் டெஸ்ட்டை பயன்படுத்தி அதை செக் பண்ணி பார்க்கலாம். லேத் மெஷினில் ஆர்மேச்சரை மவுண்டிங் பண்ணதுக்கு அப்புறம் ஆர்மேச்சரை பொறுமையாக சுற்றி கம்யூட்டேட்டரில் இருக்க சர்ஃபேஸோட சின்ன அமௌண்ட் காப்பர் பாசிபிளை ஹையர் பார்ஸ், ரிட்ஜஸ் மற்றும் பிட்டிங்கோட சர்ஃபேஸ் ஈக்குவல் ஆகிற வரைக்கும் ரிமூவ் பண்ணணும். கம்யூட்டேட்டரோட சர்ஃபேஸ் லெவல் சமமானதுக்கு அப்புறம் சாண்ட் பேப்பரை பயன்படுத்தி நல்லா ஸ்மூத் ஆக்கிட்டு அதை சுத்தப்படுத்திடணும். அவசியம் இருந்துச்சுன்னா கம்யூட்டேட்டட் கனெக்ஷனோட ரைசரை வேற இடத்துல இருந்து ரீசால்டரிங் பண்ணலாம். சர்வீசிங் பண்ணதுக்கு அப்புறம் ஆர்மேச்சரை சிடிசி சால்வெண்ட்டை பயன்படுத்தி சுத்தப்படுத்தி பிரஷ் ஹோல்டர்ல சேகரிக்கப்பட்ட டஸ்ட், கிரீஸ் மற்றும் கார்பன் பவுடரை அகற்றியாகணும். டிசி மெஷினுடைய பாகங்களை சர்வீஸ் செய்தல். கார்பன் பிரஷ். பிரஷ் ஹோல்டர்ல கார்பன் பிரஷை உள்ள செலுத்தும் போது அது பிரஷ் ஹோல்டருக்குள்ள எளிதா போகலன்னா ஸ்மூத் ஃபிளாட் ஃபைலை பயன்படுத்தி கார்பன் மெட்டீரியலை வெளியே எடுக்கணும்.
கார்பன் பிரஷோட சரியான வடிவத்தை கொண்டு வர்றதுக்கு கம்யூட்டேட்டர் கர்வேச்சர் பக்கத்துல கம்யூட்டேட்டரை ரஃப்பான சர்ஃபேஸ் கொண்ட கிளாஸ் பேப்பரை பயன்படுத்தி பிரஷ்ல மென்மையான அழுத்தத்தை கொடுக்கணும். பிரஷ் ஹோல்டர்ல பிரஷையும் போட்டு பிரஷ் ஹோல்டர் மற்றும் கம்யூட்டேட்டர் சர்ஃபேஸுக்கு 1.5 மில்லிமீட்டர் தூரம் வைக்கணும். டிசி மெஷின் பாகங்களை சர்வீஸ் செய்தல். பிரஷ் ஹோல்டர் ஸ்ப்ரிங் டென்ஷனை சரி பண்ணணும். வரைபடத்தில் பார்க்குற மாதிரி ப்ரெஷர் இண்டிகேட்டரை பயன்படுத்தி ஸ்ப்ரிங் டென்ஷனை கணக்கிடணும். ஆர்பர் ப்ரெஸ்ஸை பயன்படுத்தி ஷாஃப்டோட புது பேரிங்கை திரும்பவும் இன்ஸ்டால் பண்ணணும். பேரிங்கோட இன்னர் ரிங்கில் டியூப் மற்றும் பிளேட்டை வச்சு ஆர்பர் ப்ரெஸ் பண்ணும்போது அது உள்ள குறிச்சு வச்ச பொசிஷனுக்கு போகும். இந்த செயல்முறை பேரிங்கை ரீஇன்ஸ்டாலேஷன் பண்ணுறதுக்கு உதவும். ரீகேப்: நம்ம இன்னைக்கு டிசி மெஷினில் உள்ள நேம் பிளேட்டை எப்படி புரிஞ்சுக்கணுங்கிறத பற்றியும், அதுக்கப்புறம் டிசி மெஷினை மேற்பார்வையிட்டு முன் பரிசோதனையிலேயே அதில் இருக்க குறைய கண்டுபிடிக்கவும், டிசி மெஷினை கழட்டி மறுசீரமைப்பு செய்யவும், கார்பன் பிரஷஸ், பிரஷ் ஹோல்டர்ஸ் மற்றும் கம்யூட்டேட்டர் போன்ற டிசி மெஷினுடைய பாகங்களை பராமரித்து சர்வீஸ் பண்ணுறத பற்றியும், டிசி மெஷினை ஒன்றிணைக்கிறத பற்றியும், டிசி மெஷினில் ஏதாவது குறைபாடு இருந்தால் அதை சரி பண்ணுறத பற்றியும் கற்றுக்கிட்டோம். இன்னத்த செஷனில் கார்பன் பிரஷஸ், பிரஷ் ஹோல்டர்ஸ், கம்யூட்டேட்டருடைய மெயின்டெனன்ஸை ப்ராக்டிஸ் பண்ணுறது எப்படின்னு நம்ம கற்றுக்கிட்டோம். உங்களுக்கு எல்லா கான்செப்டுமே நல்லா புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். அடுத்த செஷனில் வேற ஒரு கான்செப்டுடன் உங்களை சந்திக்கிறேன். வணக்கம்.